செய்யப்பட்டு இப்போது இளைஞர்கள் கைதாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே. விடுதலைக்காக போராடினோம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம். பதவி விலகுங்கள். கைது செய்யப்பட்ட கைதிகளையும் தாய்த்தமிழர் வணக்கம். இன்றைக்கு என்ன காலநிலை பார்த்தீங்கன்னா, கடந்த கிழமையில் கைது செய்யப்பட்ட மெல்லிசை பாடகரான சங்கீதனை விடுதலை செய்ய கோரி வல்வெடுத்துறையில் இன்றைக்கு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுறதை நான் காட்ட போகிறேன். போராட்டத்தை வல்வெடுத்துறை மக்களால் ஏற்பாடு பண்ணப்பட்டு இந்த போராட்டம் நடந்துட்டு தான் பார்க்கக்கூடியா இருக்குது. காலை திறந்து பார்ப்போம் இந்த மாதிரின்னு சொல்லி இந்த போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வல்வெடுத்துறையில் மேதாவுண்ட வீட்டு போகிற சந்தியில் நிற்கிறோம் பாருங்க. இந்த அரசடி அங்கே எம்ஜிஆர் சதுக்கம் இருக்குது. வல்வெடுத்துறை ரவுண்ட் அபவுட், அதாவது வல்வெடுத்துறை சந்தியில் பார்த்தீங்கன்னா தான் இப்போ இந்த போராட்டமானது நடக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அரசியல் வேண்டாம், பயங்கரவாதத்தை தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ விடணும்னு சொல்லி பதாதைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஆர்ப்பாட்டத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போலீஸாரெல்லாம் பாதுகாப்புக்கு வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. வேண்டாம் வேண்டாம் பயங்கரவாத தடைச்சட்டம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் பயங்கரவாத தடைச்சட்டம் வேண்டாம். நீக்கு நீக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கு. நீக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கு. நீக்கு நீக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கு. வேண்டாம் வேண்டாம் பயங்கரவாத தடைச்சட்டம் வேண்டாம். பயங்கரவாத தடைச்சட்டமும் வேண்டாம், மாற்றுச் சட்டமும் வேண்டாம். பயங்கரவாத தடைச்சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடைச்சட்டமும் வேண்டாம். நீக்கு நீக்கு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே 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 அடக்காதே 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 ஒடுக்காதே 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 கைது செய்யாதே கைது செய்யாதே இளைஞர்களை கைது செய்யாதே 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 கைது செய்ய பொய்க்குற்றச்சாட்டு கைது செய்யாதே கைது செய்யாதே கைது செய்யாதே கைது செய்யாதே பாடகனுக்கு சிறை, பாலியல் வல்லுறவாளனுக்கு விடுதலை. பாடகனுக்கு சிறை, பாடகனுக்கு சிறை, பாடகனுக்கு சிறை, சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகவாதிக்கு விடுதலை. வேண்டாம் 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 பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், மாற்றுச் சட்டமும் வேண்டாம். வேண்டாம் 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 தமிழ் தேசிய உணர்வை பயங்கரவாதமாக்காதே. தமிழ் தேசிய உணர்வை தமிழ் தேசிய உணர்வை தமிழ் தேசிய உணர்வை நிறுத்து 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 சிறுவர் துஷ்பிரயோகவாதிக்கு விடுதலை. பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், மாற்று
அச்சுறுத்தாதே 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 ஜனநாயகத்திற்கு அடிக்காதே 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 வேண்டாம் வேண்டாம் குற்றவாளிக்கு விடுதலை அனுரவின் மாற்றம் இதுவா சிறுவர் பாலியல் குற்றவாளிக்கு விடுதலை சிறுவர் பாலியல் குற்றவாளிக்கு விடுதலை சிறுவர் பாலியல் குற்றவாளிக்கு விடுதலை நீக்கே நீக்கே மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ஆர்வலர்கள் சார்பாகவும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதன் மூலம் கைது செய்யப்பட்ட கைதிகளையும் கலைஞர்களையும் இவர்களை கைது செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதேபோன்று மக்களுக்கான சுதந்திரமான நடமாட்டத்துக்கான விடுதலையை வேண்டியும் முக்கியமாக எமது இளைஞர்களின் இன்றைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கல்வெட்டுத்துறையில் நேற்றைய தினம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது போலீசாரினால் அச்சுறுத்தி எம்மிடம் கையெழுத்து பெறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த போராட்டமானது எந்த வகையிலும் தனியான தடை செய்யப்பட்ட ஆயுத குழுக்களுக்கு மீளுருவாக்கத்திற்கோ அல்லது எந்த ஒரு நீதிமன்றத்தையோ அவமதிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை மாற்றக் கோரியும் அப்பாவி இளைஞர்கள் சிறையில் வாடும் இளைஞர்களையும் கலைஞர்களையும் விடுதலை வேண்டியுமே இந்த போராட்டம் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வேளையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் தென்னிலங்கைக்கு ஒரு நீதியுமான இன்றைய அனுர அரசின் கொள்கையை மாற்றப்பட வேண்டும். எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச நீதி எமக்கு கிடைக்க வேண்டும். எமது இனப்படுகொலைக்கான நீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தே இங்கே கல்வெட்டுத்துறை மக்கள் இளைஞர்களால் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே வருகை வந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எம்மை படம் செய்து நாளை கைது செய்ய இருப்பதாக அச்சுறுத்தி இருக்கின்ற போலீசாருக்கும் நன்றியை தெரிவித்துக் சங்கீதன் என்ற ஒரு சொல்லிசை பாடகர் ஈழத்தமிழர் பாடல் ஒன்றை பாடியதற்காக அவர் புலிகளை மீளுருவாக்க முற்பட்டதாக இனவாதம் மிக்க ஸ்ரீலங்கா போலீசாரால் பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொடிய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கைது சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா போலீசாருடைய அந்த இனவெறி இன்னமும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தொடர்ந்து கொண்டே இருக்க செய்கின்றது. அவர்கள் அந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர்கள் மேற்கொண்ட அந்த கைதையும் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்கீதன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. கடந்த காலங்களிலே கடந்த 17 வருடங்களிலே இவ்வாறான பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஏன் இந்த அனுரகுமாரவினுடைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி வந்த என்பிபியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலும் இவ்வாறான பாடல்கள் ஒலிக்க விடப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த கடந்த 17 வருடங்களில் இந்த மாவீரர் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது இந்த பாடல்கள் இசைக்கப்பட்ட பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே தாங்கள் எல்லா சுதந்திரங்களையும் அனுமதித்திருக்கிறோம், தாங்களுக்கு உள்ளக விசாரணை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கோரிக்கை வைத்து இவர்கள் அந்த கால நீடிப்பை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கால நீடிப்பை வழங்குகின்ற பொழுது இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் குடியேற்றம் நடந்திருக்கிறது, பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்களை நினைவு கூறும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, போரில் இறந்த புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நினைவு பாடல்களை பாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக காட்டி கடந்த காலங்களிலே இனப்படுகொலை செய்த ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழர்கள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் கூட்டாக அந்த கோரிக்கையை சர்வதேச சமூகத்தை நோக்கி முன்வைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு சொன்னது, தாங்கள் படிப்படியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஆகவே
தங்களுக்கு அந்த உள்ளக விசாரணை மூலம் தாங்கள் அந்த நீதியை கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று ஜெனீவாவிலே கோரி அவர்கள் அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கால நீடிப்பை பெற்று இந்த இனப்படுகொலையாளிகளுக்கு எதிராக எந்த விதமான உள்ளக விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நேரடியாக அந்த யுத்தங்கள் நடைபெற்ற பொழுது ஆட்சி அதிகாரத்திலே பதவி நிலைகளில் இருந்திருக்காதவர்கள் இன்று நாட்டிலே பதவிக்கு வந்திருந்து கொண்டு கடந்த காலங்களில் எந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச சமூகத்திற்கு காட்டி அவர் உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை பெற்றுக் கொண்டார்களோ, நாட்டிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, மனித உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று காட்டி தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டார்களோ, அந்த செயல்பாடுகளையே இன்றைக்கு குற்றமாக காட்டி கைது செய்து சிறைகளில் அடைக்கின்ற நிலைமை மீண்டும் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய என்பிபியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் தேர்தல் மேடைகளிலே சொன்னார்கள், புலிகளைப் போலவே நாங்களும் விடுதலைக்காக போராடினோம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், பாட்டாளி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம். நாட்டை ஆண்டவர்கள் அனைவரும் மேட்டுக்குடிகள், அவர்கள் தங்களுடைய சுகபோகங்களுக்காக தங்களுடைய நலன்களுக்காக நாட்டினுடைய அனைத்து சட்டங்களையும் வளைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாட்டாளிகளுக்கு போராடிய பாட்டாளிகளுடைய பிள்ளைகளாகிய தாங்கள் பதவிக்கு வந்தால்தான் இந்த சட்டங்களை பாட்டாளி மக்களுக்குரிய சட்டங்களாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய எடுபிடிகளாக இந்த வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறான கருத்துக்களைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் இன்று கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவது தமிழ் பாட்டாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று காணிகள் பறிக்கப்பட்டு நடுத்தருவில் விடப்படுவது பாட்டாளி தமிழ் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கெங்கும் அப்பாவி தமிழ் மக்கள், பாட்டாளி தமிழ் மக்கள், ஏழை தமிழ் மக்கள் இந்த அனுரவினுடைய ஒடுக்குமுறைகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்று அப்பாவி இளைஞன் சங்கீதன் இன உணர்வை வெளிப்படுத்தியதற்காக புலிகளை மீள உருவாக்க முற்பட்டதாக, பயங்கரவாதத்தை மீள உருவாக்க முற்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதனையும், கடந்த 1.5 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிற நிலையிலே தமிழர்கள் அவர்களுடைய உண்மையான முகங்களை இனங்கண்டு அவர்களை நிராகரிக்க தொடங்கி இருக்கின்ற நிலையிலே இனிமேல் தமிழர்களை கைது செய்து சிறைகளில் அடைத்து அங்கே சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தானும் மேற்கொள்வதன் மூலம்தான் தென்னிலங்கை சிங்கள இனவாதிகளுடைய ஆதரவை தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இப்பொழுது அப்பாவி தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார். இந்த செயல்பாட்டை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சிக்குள் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது. இந்த 15ஆம் ஆண்டு ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே இந்த அனுரவும் சேர்ந்து வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்ய வரவை தமிழர்களுக்கான தீர்வாக கொண்டு வரப்போவதாக அனுர இந்த உலகம் முழுவதற்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒட்டியாட்சி விரைவுதான் இந்த சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்படுகிற பொழுதுதான் நாங்கள் அதனை செய்விக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு இந்த ஒட்டியாட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழர்களும் போர்க்கொடி தூக்க வேண்டும். ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழர் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஆணித்தரமாக குரல் கொடுக்கிற பொழுதுதான் இந்த பேரினவாதத்தை நாங்கள் அடிபணிய வைக்க முடியும். அதே வேளையில் எங்கள் மீது இவர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று இந்த இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தூக்கும் அடையில் ஏற்றுகிற நிலைமை ஏற்படுகிற பொழுது இனவாதிகள் அடிபணிந்து தமிழர்களுடைய காலிலே மண்டியிடுகிற நிலைமையை உருவாக்க முடியும். இந்த 17 ஆண்டுகளில் அது நடைபெற்றிருந்தால் இன்று இந்த இனவாதிகளுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்காது. தாங்கள் அந்த குற்றங்களில் இருந்து தப்பித்து விட்டோம் என்பதற்காக 77, 83 செய்தது போன்ற கலவரங்களை மீளவும் ஆரம்பித்து தமிழர்களுக்கு எதிரான வன்முறைக்கு இவர்கள் தங்களை தயார்படுத்துகிறார்கள். அதனுடைய ஒரு எச்சரிக்கையாகத்தான் இவர்களுடைய அண்மை கால செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு உள்ளக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். எடுத்து இந்த இனவாதிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தினால் மாத்திரம்தான் எங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உடனடியாக சங்கீதன் விடுதலை செய்யப்பட வேண்டும், இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தின் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. அந்த கலைஞனுடைய விடுதலையை வேண்டி இன்று வல்லரசில் இளைஞர்களால் இந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே 79ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 48 வருடங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டம்
தமிழர்களுக்கு எதிராக இங்கே கொண்டு வரப்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக பறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இனம் தொடர்ச்சியாக அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். யுத்தம் முடிவடைந்து இன்று 17 வருடங்களாகியும் இந்த தடை சட்டம் இன்னும் தமிழர்கள் மீது ஒரு அடக்குமுறைக்காகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட்டு இந்த மக்கள், எங்களுடைய இளைஞர்கள் எல்லோரும் நிம்மதியான ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய இன உணர்வுகளை ஏற்படுத்தினால் கூட இன்று பயங்கரவாத தடை சட்டத்திலே போடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. ஆகவே யுத்தம் முடிவடைந்து இன்று 17 வருடங்கள் கடந்த சூழ்நிலையில் எந்த ஒரு ஆயுத பிரச்சனைகளும் இல்லாமல் விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத சூழலில் இன்றும் அது தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பது தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதற்காகவே இது போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு பதவி விலகுங்கள், பதவி விலகுங்கள், பதவி விலகுங்கள், பதவி விலகுங்கள், பதவி விலகுங்கள், பதவி விலகுங்கள். போதும் பாசாப்பு வார்த்தைகள், போதும் 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 உங்களின் பாசாக்கு வார்த்தைகள் போதும் போதும் போதும். விடுதலை செய், விடுதலை செய். ஒரு சட்டத்தின் வாயிலாக குற்றஞ்சாட்டப்பட்டு இப்போது இளைஞர்கள் கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். கொடுத்த சட்டம் ஒன்றின் வாயிலாக இன்று கைதுகள் இடம்பெறுகின்றது. எங்களுடைய மக்கள் மீது இவர்கள் எந்த கரிசனையும் கொள்ள மாட்டார்கள். அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான தக்க சான்றுகளாக அண்மைய நாட்களாக இவ்வாறான கைதுகளும் பயங்கரவாத தடை விடுவிக்கப்பட வேண்டும். குற்றச்செயல்களுக்கானவர்களுக்கான சட்டமாகவும் இன்று இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மேலும் அரசாங்கம் தாமதித்து வருகின்றது. மேலும் இங்கே தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற போக்கிலே அரசாங்கம் செயற்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்துக்கு தெளிவாக அறிவுகூவல் விடுக்கின்றோம். எவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்படாவிட்டால், கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்படாவிட்டால் மேலும் இவ்வாறான போராட்டம் வெடிக்கும். இன்று கல்வெட்டுத்துறையிலே இந்த உணர்வுள்ள இளைஞர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தை ஒத்ததாக கிராமமாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.